ஹைஜீனுக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம ஒரு மினி எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். மல்லு சரக்கு. இதோட ட்ரைலர் போட்டு 8 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கு இப்போ தான் நேரம் பிறந்திருக்கு. சரி ரெக்கார்ட் பண்ணி போட்டுறோன்னு முடிவு பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என்னடா எம்எஸ்டி வராமல் இந்த ஸ்டோரி வருதுன்னு யோசிக்காதீங்க. எம்எஸ்டி ஒரு மாதிரி ஆக்ஷன் மூவி மாதிரி போயிட்டுருக்குல்ல. சரி இடையில இந்த ஸ்டோரி போடுவோம். ஒரு மாதிரி கிளிப்பாக இருக்கும். இது பேட் பாய் சீனியர் வைப்பில் தான் இருக்கும். ஓகேவா? ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. ஜங்குக்கு ஒரு ப்ளே பாய் கேரக்டரு, தயாங் வந்துட்டு ஒரு மல்லு. அப்புறம் அந்த ஸ்டோரி ஒரு மார்க்கமாக தான் இருக்கும். ஓகேவா? என்னக்கா இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு என்கிட்ட கதறக்கூடாது. புரியுதா? ஏன்னா இதில் வந்துட்டு ஜங்குக்கு ஒரு ப்ளே பாய் கேரக்டர், தயாங் ஒரு இன்னசென்ட். மலையாள ஃபேன்ஸ் யாரும் என்னை வந்துட்டு திட்டாதீங்க. ஓகேவா? எனக்கு மலையாளம்லாம் அவ்வளோ வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் நான் பேசுவேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகேவா? இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? டே ஜெட்டே டா தாவணியை கட்டு ஆடுறா இப்போ. டே ஜிம்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன். நானும் ஜெட்டும் இப்போ ஆட போகிறோம். டே ஜெட்டு ஜங்கு கேடா தெரில மச்சான். நானும் ஃபோன் அடிக்கிறேன் எடுக்க மாட்டான். என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரில. டே ஜிமினா எனக்கு தெரிஞ்சு அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பான். வாங்க அங்கே போகலாம். டேய் ரீல்ஸ் எடுக்கணும்டா. உன் ஒருத்தன் ரீல்ஸுக்கு போடணும். அங்கே போய் எடுத்துக்கலாம் வாடா. அப்படி தாண்டி நல்லா பண்ணுறி. அப்படிதான் நல்லா பண்ணுறி. காலை வலி எவன்டா அவன் ஜன்னலை உடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி வெளில வந்து பார்க்குறான். பார்த்தா கீழே 3 பேர் நிற்கிறானுங்க. வாத்தா ஜங்குக்கே கீழே எனக்கு வாடா. டே பாடுங்களா எதை பிடிச்சி தூங்கலன்னா உங்களுக்கு தூக்கம் மயிறு வராதா? போனா வீட்டுக்கு. டே மச்சான் ஜங்குக்கே இப்போ நீ கீழே இறங்கி வரியா இல்லை நான் அப்பாங்க இறங்கி போன போட்டு மேலே வர சொல்லவா? ஐயோ இந்த பாடுங்க செஞ்சாலும் செய்வானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பொண்ணை பார்க்குறான். அவள் வாயிலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஐய் வாயை தொடச்சிட்டு போடி உள்ள. ஏன் என்னாச்சு? மயிராச்சு பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டிலேருந்து வெளில வந்துடுறான். இங்கே 3 பேரும் பைக்கில் உட்காந்துருக்கானுங்க. ஏண்டா டேய் நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா? ஐயோ அடங்கவே இல்லைடா. இப்போ தாண்டா வாயில் வச்சா அதுக்குள்ளே வந்து மூட ஸ்பாயில் பண்ணிட்டு மயிறு மாதிரி வந்து கட்டிக்கிட்டு எதுக்குடா? என்ன அது எதுக்கா? டேய் மணி பத்தியாடா காலேஜ் போகணும்டா. டேய் என்னடா பண்ணிருக்காமா? அதை யார் சார் சொல்கிறது? கொஞ்சம் முன்னாடி ரீல்ஸ் எடுக்கணும் உயிரை போட்டு வாங்கிட்டேன் மயிரா இவன் பேசுகிறான்டா. டே ஜி அடுங்கு. நான் அது ரீல்ஸ் எடுக்க தான் ட்ரை பண்ணேன். அவன் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். டே ஜெட்டு பாடு எங்கடா ரிலீஸ் பண்ண விட்டீங்க? அதுக்குள்ளே தான் வந்து இழுத்து மூடிட்டீங்களே. சரி மச்சான் காண்டாவாத. இன்னொரு நாள் ரிலீஸ் பண்ணிக்கோ. எப்போதும் தான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்க. ஒரு நாளைக்கு 10-15 தடவை ரிலீஸ் பண்ணுறேன். ஒரு நாளாவது ரிலீஸ் பண்ணாமல் இருந்துறியாடா? சொல்கிறேன் பாக்கலாம். அத்தா அதை நீ பேசுகிறியா? நீ பேசுகிறியாடா? இப்படி ஒரு கிளவி கிராஸ் பண்ணி போனால் கூட உனக்கு ரிலீஸ் ஆகுது. நீ பேச்சு மாரி பேசுகிற. டேச்சி வாய முடிங்கடா. காலேஜ் டைம் ஆகுது வண்டியில் இருக்குடா. இப்போ 4 பேரும் அப்படி பைக்கில் கிளம்புறானுங்க. ஜிம்மினும் ஜி ட்ராகனும் ஒரு பைக்லையும் ஜெட்டும் ஜங்குக்கும் ஒரு பைக்லேயும் போகிறானுங்க. மச்சான் ஜங்குக்கே முறுக்கு மச்சான் முறுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டு தான் வந்து கத்திக்கிட்டே வரான். அவனுங்க வச்சிருக்க பைக்கு RX 100 தான். அந்த பைக்கோட சவுண்டே ஒரு மாதிரி இருக்கும். அந்த தெருவே அதிருது. எல்லாருமே பார்க்குறாங்க தெருவில் உள்ளவங்களாம். அவங்க காதெல்லாம் அப்படி பொத்திக்கிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஆகுது அவங்களுக்குலாம். இங்கே இவனுங்க 4 பேரும் அப்படி கத்திக்கிட்டே போயிட்டுருக்கானுங்க பைக்கை முறுக்கிக்கிட்டு. போயிட்டுருக்கும்போது முன்னாடி ஒரு பைக் போயிட்டுருக்கு. அதில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு பர்சன் உட்காந்துருக்கான். அவன் தலையில் ஒரு பக்கெட்டை கவுத்துட்டு அதை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவன் ஃபேஸ்லாம் தெரியல. பேக் வியூ நல்லாவே தெரியுது. ஹிப்லாம் நல்லா தெரியுது. அவன் டிஷர்ட்லாம் மேலே தூக்கி ஹிப் ஒரு பக்கம் தெரியுது. இந்த சைடு இவனுங்க பார்க்குறானுங்க. ஜெட்டு தான். மச்சான் ஜங்குக்கே பாரா ஃபிகராக இருக்குது பேக் சைடு. என்னம்மா தூக்கலாக இருக்கு. ஆமாண்டா ஜெட்டு செம்ம ஃபிகராக இருக்குல்ல. அதுவும் பேக்கு சொல்லவே தேவையில்ல அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கு கிட்ட நெருங்கி போகிறானுங்க. மோனே நல்லா பிடிச்சிக்கோ. ஆம்பா இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அந்த பைக்கு கிட்ட போயிட்டு
அவனோட ஹேண்டை அவன் நாக்கில் வச்சு ஒரு மாதிரி லிக் பண்ணிவிட்டு சப்புன்னு அந்த பர்சனோட பேக் சைட்லேயே ஒரு அடியை போடுறான். ஆ நீ எந்த பொட்டை நானும் எங்களுக்கு பிராந்து காணிக்கான் எந்த மவனே எந்த அது ஒன்றும் இல்லைப்பா பிராந்தன். டே மச்சான் மலையாள சரக்கு மச்சான் மலையாள சரக்கு. டே ஜெட்டு தமிழ்நாட்டு சரக்கே விட மாட்டான். இதில் மல்லு சரக்கு நான் விடவா போகிறேன். ஜங்கு கைப்படாத இடமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே போகிறானுங்க 4 பேரும். இப்போ காலேஜுக்குள்ளே என்ட்ரானோடனே அங்கே உள்ள கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே ஜங்கு கிட்ட தான் வராங்க. ஐய வந்துருவாளுங்கடா முக்கிற மாதிரி அவங்களுக்கு வேலை இது இல்லை. இப்போ அந்த பொண்ணுங்களாம் ஜங்கு கிட்ட வந்து நின்றுட்டு அவன் கை தூக்கி அவளுங்க ஷோல்டர் மேலே போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் நின்றுக்கிறாளுங்க. இங்கே ஜெட்டு டிராகன் ஜிமின் 3 பேரும் பார்க்குறானுங்க. அத்தா இவனுக்கு மட்டும் எங்கேயோ பெரிய மச்சான் இருக்கு மச்சான். நாம வாழ்கிறான் நம்ம 3 பேரும் தான் நிற்கிறோம். எவளாவது நம்மக்கிட்ட வராளுங்களா அங்கேயே போய் ஏறுறாளுங்க. பித்த சிரிக்கிங்க. ஜங்குக் என்ன எதுக்கு அங்கெல்லாம் தொடுற? ஏய் கையை தூக்கி ஷோல்டரில் போட்டா அப்புறம் கை எங்கே போகும்? அங்கே தான் போகும். ஐய் என்னடி ட்ரெஸ் இது? ஏன் ஜங்குக்கா உனக்கு பிடிக்கலையா என்ன? பிடிக்கலையாவா? அடியே உள்ள உள்ள எல்லா மயிரும் வெளுத்துடுது. மூட்ரி ஃபஸ்ட்டு. என்ன சொல்கிற? ஷேவ் பண்ண சொல்கிறேன் புரியுதா? ஓ இப்போ ஒரு பொண்ணு ஜங்குக் நின்று பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக ஜங்குக் கிட்ட தான் ஓடி வருது. ஜங்குக் ஏய் ஏண்டி ஏன் அப்படி ஓடி வர சொல்லு. அது அது உங்ககிட்ட அது ஐயோ ஏய் தண்ணியை கூட்ரி இப்படி மூச்சு வாங்குற. அதெல்லாம் ஏறி இறங்குது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சொல்கிறேன் என்னடி விஷயம்? அப்போ அந்த பொண்ணு அவள் பேக்கை ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கிறா வெளியில். என்னடி இது? அது ஜங்குக் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை எடுத்து காமிக்கிறா. இது லவ் யூவா? என்னடி விளையாடுறியா? மச்சான் ஜிம்மினே அங்கே பாடுறா யாருக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான்ட்டு. காமெடியா இல்லை? அவனே ஒரு பிள்ளைய பாய் அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறாடா. டே இரு மச்சான் அங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஏன்னா விளையாடுறியாவா? என்ன ஜங்குக் சொல்கிற? நம்ம 6 மந்த்தாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் தானே, அதுக்கெலாம் என்ன அர்த்தம்? நீ என்ன லவ் பண்ணுறல்ல? எது லவ்வா? நான் எப்படி சொன்னேன் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு? 6 மந்த்தாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ஏதோ உண்மை தான். அவங்க கூட மட்டுமா இருக்கேன்? எத்தனையோ பேர் கூட இருக்கேன். அவங்க கூடலாம் இருந்தால் லவ் ஆகிடுமா? போ போய் படிக்கிற வயசில் போய் படிப்போ. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கண்ணெல்லாம் கலங்கிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. இங்கே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு அந்த பொண்ணுங்க எல்லாம் சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காளுங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு தான் போகிறானுங்க. ஜங்குக்கும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டான். மா நான் வந்துட்டேம்மா. எங்கம்மா இருக்க? ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்க? இங்கே தாண்டா இருக்க, இங்கே வா. இப்போ ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மாவை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். காலையில் 6 மணிக்கெலாம் எங்கடா எழுந்துச்சி போனேன்? 8 மணிக்கு எழுந்திரிக்கிறவன் 6 மணிக்கெலாம் எழுந்துச்சி எங்கடா போனேன்? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு 6 மணிக்கு. ஆமாம்மா, ஏம்மா நம்ப மாட்டியா உன் பிள்ளைய? நம்புகிறேன். சரி தலையை வலிக்குது, ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு அப்படியே போகிறான். அத்தை யாராது சிலுக்கு வயசு கேட்குதே, இதோ வரேன், வாப்பா வா. அத்தை அம்மா இந்த பொருளை கொடுக்க சொன்னாங்க. சரி இங்கே வச்சுட்டு போ. சரிங்க அத்தை. ஐய் சிலுக்கு. டீ உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை சிலுக்குன்னு கூப்பிடாதானே? நான் சொன்னேன். நீ காதை விட்டுறான், இதுக்கு காதை பிடிச்சிட்டு இருக்கிற வலிக்குது. காதை விட்டுற பண்ணி பையல காதை விட்டுறான் வலிக்குதுடா. டா சொல்வியா? டா சொல்வியாடா? சொல்வியாடா? சொல்ல மாட்டேன், விடு ப்ளீஸ் விடு. ஜங்குக்கு ஜங்குக்கா நான் உனக்கு சொல்கிறா. உனக்கு என்ன வயசாகுது, எனக்கு என்ன வயசாகுது? நான் யார் உனக்கு? விட்டு வலிக்குது அத்தை. டே ஜேகே ஏன்டா அவன்ட்டு ரொம்ப அழுத்திட்டே இருக்க? அவனுக்கு என்ன வயசாகுது, எனக்கு என்ன வயசாகுது? வாடா படாங்கிறான். இவா எதுக்கு அவனை வாடா பட சொல்கிற? உன்னோட பெரிய பையன் தானே, எப்படி கூப்பிடணும் நீனு? மாமா தானே உனக்கு வேணும், மாமான்னு கூப்பிடு. இது பூர்க்கி பண்ணுறதுக்கு மாமா வேற ஒரு கேடு மூஞ்சி பருக்கு வருங்க. ஏய் நான் சொன்னேன் மாமா ப்ளீஸ் மாமா, வலிக்குது மாமா, காதை விடு மாமா. அந்த பயம் இருக்கணும். என்ன சிலுகு வர அழகாயிட்டே போகிறேன். நான் மாமா கைப்பட்டு தானே எல்லாம், அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ
அழகா தான்டா இருக்க கோவப்பட்டாலும். ம். இங்க பாருங்க மாமா, உங்க ஃப்ளர்ட்டிங்லாம் வேற யார்கிட்டயாவது போய் வச்சுக்கோங்க. மத்த பொண்ணுங்க தான், மத்த பசங்க தான் உங்ககிட்ட வலியுவாங்க. நான் அப்படி கிடையாது. நான் யுவா. நான் யாருக்கிட்டயும் வலிய மாட்டேன், மாட்டவும் மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு யுவா அங்கேருந்து போறான். அப்பா! என்ன ஆட்ட ஆடிட்டு போறான்? பார்த்துக்கிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணி நைட்டு மொட்டை மாடில தான் காமிக்கிறாங்க. அங்கே ஜங்குக், ஜிமின், ஜெட்டு 3 பேரும் உட்காந்துருக்கானுங்க. டேய் இன்னுமாடா அந்த ட்ராகன் சரக்கு வாங்கிட்டு வரான்? எவ்வளோ நேரம்டா உட்காந்துருக்குது? மச்சான் அவன் நாட்டு சரக்கு வாங்க போயிருக்கான்டா. அதான் டைம் ஆகுது வருவான். டே ஜேகே, உங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் ஏதோ கேரளாலேருந்து வந்து குடியிருக்காங்களாமே, தெரியுமா உனக்கு? எது கேரளாலேருந்து வந்தா? இங்கேயாடா? ஆமாண்டா. உனக்கு தெரியாதா? டே ஜிமினா, நான் பார்த்தேன் மச்சான். எது நீ பார்த்தியா? நீ எப்படா பார்த்த? டே ஜேகே, உங்கள் வீட்டுக்கு வரப்போ தாண்டா பார்த்தேன். வீடு ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்திருக்காங்க போல். சாமான்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். அதுலேயும் ஒரு ஃபிகர் மச்சான், என்னமா இருந்துச்சு தெரியுமா? கேரளா ஃபிகர்னா கேரளா ஃபிகர் தான். டே வத்தா, வாய மூட்றா. ஏன் மச்சான்? டேய், நம்மளை அதிகமாக நோட் பண்ணுறதே தமிழ்நாட்டு குத்து வேலைக்கு தான் மச்சான். அதை விட கேரளாலாம் என்னடா? டே ஜிமினா, நீ என்ன கொத்து விட்டு போயிடாத சரியா? ஐயோ தமிழ்நாட்டு பொண்ணுங்களே என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். கேரளா ஃபிகரோட தமிழ்நாட்டு ஃபிகரே ஃபிகர் தான். சே வாய முடிங்கடா. கேரளா ஃபிகரோ தமிழ்நாட்டு ஃபிகரோ, நம்மளுக்கு எல்லா ஃபிகரும் ஒரே ஃபிகர் தான் மச்சான். அப்படி சொல்கிறா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் தான் அங்கேருந்து வரான். வா மச்சான் என்ன சரக்கு வாங்கிட்டியா? நாட்டு சரக்கு குடு குடி குடு குடி. டே மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷில்பா வரேன்னு சொல்லியிருக்காடா. ஷில்பாவா? வரட்டும் நீ சரக்கை ஊற்றே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேரும் சரக்கை ஊற்றி குடிக்கிறானுங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே குடிச்சிட்டே எழுந்துச்சி நிற்கிறான். அவன் லுங்கி அவுத்து அவன் ஷோல்டரில் அப்படியே போட்டுட்டு அப்படியே ஒரு பாட்டிலை வச்சு சிக் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். ஆப்போசிட்டு மொட்டை மாடி பார்க்குறான். அங்கே உள்ள லைட் ஆன் ஆகுது. அப்படியே அங்கே ஒரு பையன்தான் அவன் ஹிப்பில் ஒரு பக்கெட்டை வச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படி மேலே ஏறி வரான். இங்கே ஜங்குக்கு அப்படியே சரக்கு குடிச்சுருந்துருப்பான். அந்த பாட்டிலை அப்படியே வாயிலேருந்து எடுக்கிறான். அந்த பையனே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். அந்த பையன் லெக்குக்கு மேலே ஒரு ட்ராயரை தான் போட்டிருக்கான். மேலே ஒரு ஒயிட் கலர் பனியன் போட்டிருக்கான். அது கையில்லாத பனியன் தான். அவ்வளோ அழகாக இருக்கான். ஜங்குக்கு இங்கே வாயை பிளந்துட்டு அந்த பையனே பார்த்துட்ருக்கான். ஹிப்பில் உள்ள பக்கெட்டை அப்படியே கீழே குனிஞ்சு வைக்கிறான். குனியும் போது அப்படியே அவன் செஸ்ட்லாம் தெரியுது வெளியில். இங்கே ஜங்குக்கு அதை கல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த பையன் பக்கெட்டில் உள்ள துணியை எடுத்து அப்படியே உதறி அப்படியே அந்த கொடியில் காய போடுறான். இங்கே ஜங்குக்கு அவன் பண்ணுறதெல்லாம் அப்படியே ஸ்லோ மோஷனில் தெரியுது. அவன் அப்படியே எக்கி அந்த துணியை அந்த கொடியில் காய போடுறான். அவன் எக்கும்போது அவனோட பனியை மேலே தூக்கி அவன் ஹிப்லாம் அப்படியே தெரியுது. ஜங்குக்கு என்னடா இது ஹிப்பு? இப்படி ஒரு ஷேப்பான ஹிப்பை நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ, அல்வா துண்டு மாதிரி வச்சிருக்கானே ஹிப்பை. ஐயோ, அந்த அல்வா துண்டு இடுப்பு எப்போ பிடிச்சி கறக்க போகிறான்னு தெரியலையே. அதுக்கு மேலே மேலே சொல்லவே தேவையில்ல. இப்படிலாம் நல்லா நெட்டுக்கிட்டு. ஐயோ, இப்போ அந்த பையன் அந்த பக்கமாக திரும்பி கீழே குனிஞ்சு அந்த துணியை எடுக்கிறான். அப்படி குனியும் போது அவனோட ட்ராயரு அவனோட பட்டோட ஒட்டிட்டு அப்படி தெரியுது நல்லாவே. ஐயோ ஐயோ ஐயோ, டே ஜங்குகே என்னடா இது? ஆப்போசிட்டில் இருந்துட்டு முடியலடா. டே யாரா இவன் இப்படி இருக்கான்? செதுக்கி வச்ச சில மாதிரி. ஐயோ, அந்த 2 பண்ணுக்கு நடுப்புற என்னோட ஹாட் டாகை வச்சு தேய்ச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாட்டை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். டே வார்த்தா, அவன் என்னடா பண்ணுறான்? கையை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான் நின்றுட்டு. டே ஜங்குகே ஏ வாடா, அங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டு தான் அங்கேருந்து எஞ்சி வரான். வாவ், வாட் அ பியூட்டி. டே மச்சான், நான் சொன்னலடா ஈத்த வீட்டில் ஒரு கேரளா குட்டி வந்திருக்குன்னு. இந்த குட்டி தான் மச்சான் அது. எது இவனாடாமா? ஆமாம் மச்சான், இதே பீஸ் தான். மோனே அப்பா. டே ஜெட்டு,
என்னடா வாய்ஸ் இது? உடம்புக்கும் வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை மச்சான். உடம்பு பங்கமாக இருக்குடா. ஆனால் வாய்ஸு இப்படி க்யூட்டாக இருக்கே. என்ன வயசாக இருக்கும்? அத்தா எனக்குடா தெரியும். வாடா சரக்கு அடிப்போம். டேய், நீங்கள் என்னடா சரக்கு வாங்கினீங்க? இப்போ நான் பார்த்தேன் பாரு ஒரு மல்லு சரகு, அது தண்டா சரகு. எனக்கு இதை குடிச்சப்போ கூட போத ஏறல. அது இன்ச்சு பை இன்ச்சா ரசிச்சு பார்த்தேன் பாரு, அப்படியே கிக்கா ஏறுதுடா மச்சான். ஓகே. நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கிண்டுன்னு தான் இருக்கு. டே மச்சான், ஷில்பா வந்துட்டா மச்சான், ஸ்ருதியை ஏத்து. நாச்சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கில்லுன்னு தான் இருக்கு. தங்க படமே தஞ்சாவூர் கடமே வந்துருச்சு விட்டு புட்ட மலையாள படமே. என்ன சைஸ் இது மாமே, என்ன வயசு இது? ஐயே ஐசுக்குது, ஆமா ரொம்ப நைசுக்குது. நெஞ்ச நசுக்கி கண்ண அசக்கி என்ன மசாஜ் தான் செஞ்சு போட்டாலே. அச்சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கில்லுன்னு தான் இருக்கு. தங்க படமே தஞ்சாவூர் கடமே வந்துருச்சு விட்டு புட்ட மலையாள படமே. இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக்கோட வீட்டு காலிங் பெல் ரிங் ஆகுது. ரொம்ப நேரமாக யாரும் பில் அழுத்திட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஐஸ் எல்லாம் ரப் பண்ணிட்டு எஞ்சி கீழே இறங்கி வரான். அவன் ஜட்டி மட்டும் தான் போட்டிருக்கான். இப்போ போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். சேட்டா, நான் பால் கொடுக்கான்னு வந்ததானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஜங்குக்கு மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஐஸ் எல்லாம் ரப் பண்ணிட்டு அப்போ தான் அந்த பர்சனை நல்லா தெளிவாக பார்க்குறான். ஓ, மல்லு சரக்கு. ஓய், என்ன இந்த பக்கம்? அது வந்து சேட்டா, நான் பால் கொடுக்க. என்னது பாலா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவனோட ஹிப்பை பிடிச்சி இழுத்து அவன் பாடியோட பாடியை ஒட்டி வச்சுக்கிறான். சேட்டா சேட்டா, என்ன வீடு என்ன ஃபீல்டா? அப்பா, உன் பாடியும் என் பாடியும் ஒட்டிக்கிட்டு அப்படி ஒரு ஃபீலாக இருக்கே. சேட்டா, என்ன வீடு, பால் கொட்டுது சேட்டா, வீடு சேட்டா. ஐயோ, உனக்கு அங்கே பால் தான் கொட்டுது, எனக்கு இங்கே வேற கொட்டுது. அது உனக்கு தெரியுதா? என்ன கொட்டுது? இப்போ ஜங்குக்கு அவனோட பார்ட்டை வச்சு அந்த பையனோட ஃப்ரண்ட் சைடு அப்படி வச்சு அழுத்துறான். சிட்டா, நீ என்ன செய்யறா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ என்ன செய்யறா? நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியலையே. இப்போ ஜங்குக்கு அவனோட 2 ஹேண்டையும் அந்த பையனோட பேக் சைடு தான் கொண்டு போயிட்டு அப்படியே 2 பேக்கையும் பிடிக்கிறான். பிடிச்சி அப்படியே அழுத்துறான். சேட்டா சேட்டா, என்ன செய்யற சேட்டா? வீடு சேட்டா, இதை எங்கேயோ தொட்டா மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சு பார்க்குறான். ஓ, நீ தானா அது? இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கை பிடிச்சி நல்லா அமுக்கி அவன் ஃப்ரண்ட் சைடு அப்படியே அமுக்கி வச்சுக்கிறான். ஒரு மாதிரி ஃப்ரண்ட்டில் அவன் பார்ட்டை வச்சு அப்படியே அந்த பையன் மேலே தேய்க்கிறான். சேட்டா சேட்டா, என்ன வீடு சேட்டா, பால் கொட்டுது சேட்டா. ஏய் துள்ளாத, அந்த பால் தயிராகி என் மூலியமா வெளில வந்துடும். அமைதியாக நில்ல. என்னது சேட்டா, என்னது? என்னது? ஓய், உன் பேர் என்ன? என்னை விடு சேட்டா, நான் சொல்கிறேன். நீ இப்படி சொல்லு, உன் பேர் என்ன சொல்லு. என் பேர் கிம் தயாங். என்னை விடு சேட்டா. கிம் தயாங்கா? ஆமாம் சேட்டா, என்னை விடவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தயாங்க பார்த்துட்டு அவன் டிஷர்ட்டுக்குள்ளே அப்படியே கையை விடுறான். கையை கொஞ்சம் கொஞ்சமாக தயாங்கோட செஸ்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறான்.
தேங்காவோட செஸ்ட்டு பிடிச்சி ஒரே அமுக்கு தான். அவன் பால் கையில் வச்சுருந்துருப்பான், அப்படியே கீழே போடுறான். அதை அந்த சொம்பில் உள்ள பால் அப்படியே செதறது எங்கே பார்த்தாலும். இங்கே ஜங்குக்கு அப்படியே தேங்காவோட செஸ்ட்டை பிடிச்சி அப்படியே அமுக்குறான். சிட்டா சிட்டா என்ன செய்ற சிட்டா, சிட்டா கையெடு. என்னடா இந்த பாலை பிடிச்சோன்னா அந்த பாலை கீழே போட்டுட்டேன். பால் எல்லாம் அப்படியே தெறிக்குதே.